ரொம்ப காலமா ஒரு நகரத்தோட நுழைவாயில்ல ஒரு வயதான பெரியவர் காவலாளியா வேலை செஞ்சுட்டு வராரு. அவரு அந்த நகரத்துக்குள்ள எந்த ஒரு தப்பான மனிதர்களையும் உள்ள வர விடாம பார்த்துக்குவாரு. அப்போ ஒரு இளைஞன் வேகமா ஒரு குதிரையில அந்த நகரத்தை நோக்கி வராரு. அந்த இளைஞன் இந்த வயதான காவலாளிய பார்த்ததும் நின்று அவர்கிட்ட இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி நல்லவங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதை கேட்டதும் அந்த காவலாளி, நீ எதுக்குப்பா அதெல்லாம் விசாரிக்கிற, இந்த ஊருக்கு வரப்போறியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஐயா, இந்த ஊருக்கு தான் வரலான்னு இருக்கேன், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்பா, நீ முன்னாடி இருந்த ஊர் என்ன ஆச்சு, ஏன் இந்த ஊருக்கு வரலான்னு பார்க்குற அப்படின்ட்டு கேட்டார் பெரியவர். அதற்கு அந்த இளைஞன் சொல்கிறாரு, நான் முன்னாடி இருந்த ஊரில் எல்லா மக்களும் மோசமானவங்க, எல்லாரையும் துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, அதனால் எனக்கு அந்த ஊர் பிடிக்கல, அதனால் நான் இந்த ஊருக்கு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இந்த ஊர் மக்கள் எப்படின்னு நான் விசாரிக்கிறேன்ட்டு சொல்கிறாரு அந்த இளைஞன். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், இந்த ஊர் மக்கள் அதை விட மோசமானவங்கப்பா, அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எனக்கு இந்த ஊர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் திரும்பி போயிடுறாரு. அங்கே நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் ஒரு மூன்றாம் மனிதர் பார்த்துட்டு இருந்தார். அவர் அந்த காவலாளிக்கிட்ட போயிட்டு, எதுக்கு நம்ம ஊர் மக்களை அப்படி சொன்னீங்க, நம்ம ஊர் மக்கள்லாம் நல்லவங்க தானே அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த காவலாளி சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி, நாம் என்ன காட்டுறோமோ அதை தான் நம்மளுக்கு பிரதிபலிக்கும். அவர் அந்த கோணத்தில் இருந்து அவங்களோட ஊர் மக்களை பார்த்ததுனால தான் அவருக்கு எல்லா மக்களும் கொடூரமானவங்களாக தெரிஞ்சிருக்காங்க. அவர் இந்த ஊரில் வந்தாலும் அவரால் சந்தோஷமாக இருக்க முடியாது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெரியவர். இந்த கதையில் வர மாதிரி தாங்க, நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக பார்த்தா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நம்ம மோசமான எண்ணங்களோடு பார்த்தா நம்மளுக்கு மோசமான நிகழ்வுகள் தான் நடக்கும். அதனால் நம்ம எப்பயும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.